கிளைமேக்ஸ்லாம் கதி கலங்கி கதறி கத்தி கூப்பாடு போட்டு கிழிச்சிருவீங்க. உன் தலையை எடுத்த மாதிரி அவன் தலையை எடுக்கறடா. விஜய் சேதுபதி நடிப்புல நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய மகாராஜா படம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ட்ரெய்லர்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. லக்ஷ்மி சார் கானு சார் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே வந்து படத்தில் ஏதோ தேடிட்டு இருக்கிறார் விஜய் சேதுபதி. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள், இல்லை ஒரு முக்கியமான ஒரு நபர், இல்லைனா ஒரு முக்கியமான ஏதோ ஒன்று, லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒன்றை விஜய் சேதுபதி அவர்கள் மகாராஜா படம் ஃபுல்லாக தேடிட்டே இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ட்ரெய்லரில் நமக்கு எக்கச்சக்கமான கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணாங்க. அதில் வந்து வெட்டு குத்து கொலை, விஜய் சேதுபதி காதில் கட்டு போட்டுட்டு கையில் ஒரு அருவாலோட வச்சுட்டு சலூன் கடையில் இருக்கிற ஒரு சேரில் உட்காந்துருக்கிறாருப்பா. ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக வரும் போலயே, இல்லை பயங்கரமாக விஜய் சேதுபதி வந்து நிறைய ஹண்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வெட்டி சாய்க்கிறாரு போல் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறையா தோணுச்சு. அதே எதிர்பார்ப்பில் படத்தில் உட்காந்தோம் அப்படின்னா அது எதுவுமே படத்தில் கிடையாது. இந்த கதை, இந்த படம் எங்கே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். அப்படின்னா இந்த கதையோட ரைட்டிங், அந்த ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு தெரியவே இல்லை அது ஒரு மாதிரி அவங்க நடிக்கிறாங்களா, இந்த கதை கூட அப்படியே ட்ராவல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அவ்வளோ யதார்த்தமாக, அவ்வளோ ஒரு மாதிரி கைகோர்த்து போன மாதிரி இந்த படத்தை வந்து எல்லாருமே இழுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமான முதல் இன்ஜினாக இருக்கிறது நம்ம விஜய் சேதுபதி. ரொம்ப சட்டிலான கேரக்டருங்க. ஒரு அப்பா ஒரு பொண்ணு, அப்பா பொண்ணுக்கு இருக்கிற ஒரு பாசத்தை வந்து அழகாக வந்து ஒரு நித்திலன் வந்து காமிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சட்டிலானது. நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி இந்த படம் பயங்கர வைலன்ஸாக இருக்க போகுது, விஜய் சேதுபதி பொழந்து கட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போனது எல்லாமே உடச்சி அப்படிப்பட்ட படம் கிடையாதுப்பா இது. இந்த படம் ஒரு தேடலுக்கான ஒரு படம். கடைசி வரைக்கும் தேடல்ங்கிற மாதிரி போகுது. எங்கப்பா இருந்து இந்த படம் பீக் எடுக்க போகுது, எங்கே இருந்து பிடிச்சி இந்த படம் போகுது, எங்கே கதை ஆரம்பிக்க போகுது, எப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் கிட்டத்தட்ட முடிகிற லெவலுக்கு வந்துச்சு. அப்போ ஆரம்பிக்குது கதை. கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் கதி கலங்கி கதறி கத்தி கூப்பாடு போட்டு கிழிச்சிருவீங்க அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் விஜய் சேதுபதி சாரும் நம்ம அனுராக் கசிப் சாரும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பயங்கரத்துலேயும் பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். இன்டர்வல்லாம் நீங்கள் செதறிடுவீங்க. ஒரு மாதிரி ஒரு சீன் இருக்குது, நினச்சி பார்த்தாலே இப்போ ஒரு மாதிரி சிலிர்க்குது. அந்த மாதிரி ஒரு சீன் செதறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறாரு நித்திலன். படம் ஆரம்பிக்கிறதே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப்லாம் முடிகிற ஸ்டேஜில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு கதையே ஆரம்பிக்கும். இதுதான் படமாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களை யோசிக்க மட்டும்தான் வைக்கும். எதை தேடி போகிறாங்க, எங்கே இருக்கும், அது எங்கடா இருக்குது, அந்த லக்ஷ்மி எங்கடா இருக்குது, உண்மையிலே இந்த லக்ஷ்மி எங்கடா இருக்குது, அந்த லக்ஷ்மியை தேடுறதுக்கான போராட்டம் ரொம்ப பெருசாக இருக்கே, அது சீக்கிரம் எப்படியாவது கண்டுபிடிச்சி விஜய் சேதுபதி கையில் ஒப்படைச்சிருங்கப்பா. அவர் எவ்வளோ ஏக்கமாக தேடிட்டு இருக்கிறார் லக்ஷ்மியை, அவர் கையில் எப்படியாவது கொடுத்துருங்கப்பா, ஏன் அவரை வச்சு ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயங்கரமான, நமக்கே வந்து விஜய் சேதுபதி ஒரு லெவலுக்கு மேலே பாவமாக தோணுச்சு. ரொம்ப பாவமாக பார்க்க ஆரம்பித்தோம் நம்மளால் விஜய் சேதுபதியை. ஒரு லெவலுக்கு மேலே அரக்கனா மாறினதுக்கப்புறம் போதும்பா, அவர்கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க, அவர் பக்கத்துலேயே யாரும் போகாதீங்க, போட்டு பொழந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் காமிச்சாங்க. நட்டிலாம் என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் என்னப்பா இப்படி ஒரு சீப்பான கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. கிளைமேக்ஸில் அவருக்குன்னு ஒரு இன்னொரு முகம் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்க, ஓய் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிச்சாரு. படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிறாங்க. அதுதான் பெரிய ப்ளஸ். நித்திலனோட ரைட்டிங் அங்கே தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு கேரக்டர் வருது, தண்ணிக்கான் போட வந்தேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த கேரக்டர் என்ன, அந்த கேரக்டர் யார், அந்த கேரக்டருக்கு நீட் என்ன, அது என்னென்ன பண்ணும் என்னென்ன பண்ணாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போது விஜய் சேதுபதி சாரோட பொண்ணாக ஒருத்தவங்க நடிக்கிறாங்க, அவங்களோட வேர்ஷன் ஒன்று இருக்குது, அது வந்து சூப்பராக இருக்குது. மம்தாவோட குறிக்கோள், அவங்க ஒரு பிடி டீச்சராக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது. அபிராமி அவங்களுக்கு ஒன்று இருக்குது, அனுராக் கசிப் சார் அவங்களுக்கு ஒன்று இருக்குது, விஜய் சேதுபதி அவருக்கு ஒன்று இருக்குது, நட்டி சார் அவருக்கு ஒன்று இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப விரிவாக்கமாக இல்லாமல் ஒரு ஷார்ட் டைமில் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருக்கிறார். ரைட்டிங்கில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு நித்திலன். மியூசிக்கும் சூப்பராக வந்திருக்கு, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சூப்பர் பக்கா. இந்த படத்தில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி நித்திலன் அவர்கிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. விஜய் சேதுபதி அண்ணா எல்லா இன்டர்வியூலையுமே வந்து நித்திலனோட நரேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் தெரிஞ்சவன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப க்ளோஸாக பேசிப்பாங்க இல்லையா. நான் கூட சரி ஓகே, அவருக்கு வந்து நெருங்கிய நண்பர் இல்லை மாமா மச்சான் அந்த மாதிரி பழகிருப்பாங்க அவங்க, அதனால தான் வந்து நித்திலன் அவரை பற்றி நிறைய விஜய் சேதுபதி அண்ணா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நித்திலன் அப்படிங்கிறவர் வந்து தலை சிறந்த டைரக்டர், ஒரு ரொம்ப சிறப்பான டைரக்டர். நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நிறையா நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நான் வந்து படம் எடுக்கணும், எனக்கு வந்து என் ரைட்டிங் வந்து நான் எப்படி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு நித்திலன் அவரோட அந்த 2 படத்தை மட்டும் பாருங்கள். ஏன்னா குரங்கு பொம்மை ஒரு செம்ம படம், அந்த டைமில் யாருமே பெருசாக நம்ம நல்ல படம் கொடுத்துருக்காரு நித்திலன் அப்படிங்கிற மாதிரி பேசணும். ஆனால் அதுக்கப்புறம் அவரை மறந்துட்டோம். 7 வருஷம் ஆச்சு, எங்கே போனார், என்ன ஆனார்,
அடுத்து எப்போ படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவர் மேலே நம்ம பெருசாக கான்சன்ட்ரேட்டே பண்ணல. இந்த படம் எழுதுறதுக்கும் சரி எடுக்கிறதுக்கும் சரி 7 வருஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி டைம் தான், தேவைப்பட்ட டைமும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. அவ்வளோ நுணுக்கமாக எடுத்திருக்காங்க படம். ஒரு 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 செகண்ட் கூட படத்தில் இருந்து இப்படி எடுத்து கண்ணெடுக்க வைக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மகாராஜா அப்படிங்கிற ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் நான் ஏன் அவரை பற்றி அவ்வளோ பேசினேன் அப்படின்னா, அவ்வளோ தாக்கம் எனக்கு கொடுத்துருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததுலே ஒரு ஒரு பயங்கரமான ஒரு 0 கரெக்ஷன் கூட இல்லாத அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்க்ரீன் பிளே இருக்கிற ஒரு படத்தை நான் இப்போ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் வந்த நிறைய படங்களில் இந்த படம் டாப் டாப் நாட்சில் இருக்கிற ஒரு படம், ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக அடித்து அம்மா மேலே சத்தியம் பண்ணி டிக்லாம் போட்டு சத்தியம் பண்ணி நான் ரிவ்யூ கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரைட்டிங். இந்த 7 வருஷத்தில் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மகாராஜா அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் அவரோட 70 வருஷத்துக்கு நின்று பேசும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் இருக்கேங்க. விஜய் சேதுபதி 50வது படம் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு சூப்பராக, இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு 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 ஆர்ட்டில் மெனக்கெடுறது. இப்போ நடிகன் அப்படின்னாலே ஒரு கலைஞன் தானே, கலை அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் தானே. அதில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு படம் 50வது படமாக அமையிறது அப்படிங்கிறது அது யூனிவர்ஸாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும். கோடியில் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரிலாம் அமையும். விஜய் சேதுபதி அண்ணன் கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு படம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் தமிழ் சினிமாவை பற்றி என்னென்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய பேரோட வாய் அடைச்சிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, நிறைய அப்படியே அங்கிட்டே போக வேண்டாம், நம்ம அப்படியே படத்துக்கு வந்துடுவோம். விஜய் சேதுபதியோட நடிப்பு சொன்ன மாதிரி ஒரு பில்லராக இழுத்துட்டு போயிருக்கு. ரொம்ப யதார்த்தமாக ஒரு இன்னசென்ட்டான அப்பாவா, எந்த ஒரு அம்பு தும்புக்கும் போகாத ஒருத்தனோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை வருது, அமைதியாக இருக்கிற ஒருத்தன் ஆக்ரோஷமாக மாறுற ஒரு பரிமாணம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி அண்ணா ஒரு காமிச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷனை காமிச்சிருக்கிறாரு. எனக்கு எங்கே பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரே உடம்பு தான் அவருக்கு. ஒரே உடம்புல ரெண்டு விதமான காலகட்டங்கள் வருது. ஷர்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதே தவிர மற்றது ஷர்ட் சேஞ்ச் ஆகுது, இந்த கொஞ்சம் டை அடிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் ரொம்ப இளமையாக இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துருப்போம், ரொம்ப வயசானவராக ஒரு 50 வயசு, ஒரு 60 வயசு அந்த அந்த ஏஜ் கேட்டகரியில் ஒரு நடிப்பு. அந்த சட்டெல்லாம் ஒரு தொலைதலன்னு போட்டு அந்த சட்டைக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்கிறாரோ என்னமோ, அந்த சட்டை போட்டுருக்கிறவங்களும் அப்படி தான் நடிப்பாங்களோ என்னமோ தெரில. அந்த மாதிரி ஒரு இயல்பான நடிப்பு. அவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, நம்ம நிறையா ஆல்ரெடி பேசியிருக்கோம். நடிப்பு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகி ஒரு மாதிரி அதுவாகவே ட்ராவல் ஆகிற, அதுவாகவே வாழ்கிற ஒரு கதாபாத்திரமாக விஜய் சேதுபதி அண்ணா பண்ணியிருக்கிறாங்க. சூப்பராக இருந்தது. நித்திலன் இந்த படத்தில் இன்னொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு பாசத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாங்க. தான் பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை அப்பா கொஞ்சம் கூட இது கேட்டாலா, சரி ஓகே இதை வாங்கி கொடுக்கலாமா வேண்டாங்கிற லெவலுக்கு யோசிக்க கூட இல்லை. கேட்டுட்டா என் பொண்ணு, நான் வாங்கி கொடுத்தே ஆவேன், என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கி ஒரு ரைட்டிங் ஒன்று கொடுத்துருக்கிறார் நித்திலன். பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறார் விஜய் சேதுபதி. அது எல்லாமே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அந்த அப்பா பொண்ணுக்கான பாசம், அந்த ஏக்கம், எல்லாமே காதல், எல்லாமே அன்பு, அழுகை, எல்லாமே சூப்பராக ரைட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்கிறாரு நித்திலன். சூப்பராக இருக்குது.